21வது கேள்வி பாருங்க. 100 பாகை சி வெப்பநிலையில் ஒரு ஏடிஎம் அமுக்கத்தில் உள்ள 1 மோல் H2O கேஸின் எந்திரப்பியையும் பார்க்க 100 பாகை சி half ஏடிஎம் அமுக்கத்தில் உள்ள 1 மோல் H2O இன் எந்திரப்பியை குறிப்போம் அப்படின்னு சொல்லிடும். எந்திரப்பின்னு சொல்றது S ன குறியீடாக குறிப்போம். இது வந்து ஒழுங்கற்ற தன்மை குறிக்கும். ஒழுங்கற்ற தன்மை, சரியா? ஒழுங்கற்ற தன்மை அல்லது எப்படி சொல்லலாம்டா சுயாதீன தன்மை. சுயாதீன தன்மை இதைத்தான் நான் குறிக்கிறது எந்திரப்பியால். இந்த எந்திரப்பி திண்மத்தை விட திரவத்துக்கு அதிகம், திரவத்தை விட வாயுக்கு அதிகம். அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல திண்மம் வந்து நெருக்கமாக அடுக்கப்பட்டி, இந்த திண்மத்தை விட திரவத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா ஓரளவு ஐதாக அடுக்கப்பட்டி, சரியா? நான் இல்லாட்டி வாயு மூலப்பொருள் வைக்கி சொன்னா, இல்லாட்டி திரவ மூலப்பொருள் எடுத்து சொன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மூணுமே ஒரே வகையான இடம். இதுல திண்மம் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், இப்படி நெருங்கி இந்த திண்மம் இருக்கும் போது ஸோ இதுல சுயாதீன தன்மை இப்படி, திரவத்தை பார்த்தீங்கன்னாலும் இப்படி இருக்கும், வாயு வடிவனாலும் இப்படி. இப்ப பாருங்க, இது சுயாதீனமா இயங்குறதை விட இது அதிகமாக சுயாதீனமாக இயங்கும், இதை விட இது சுயாதீனம் தன்மை அதிகமாக இயங்கும். ஸோ வாயுக்கு தான் சுயாதீன தன்மை அதிகம். இப்போ நீங்களே பாருங்க, இப்போ நான் அமுக்கத்தை ஒரு ஏடிஎம் வச்சு கொள்றேன், ஒரு மூல் வாயு, ஒரு மூல் வாயு எடுத்துக்கொள்ளும், சரியா? நான் வாயு எடுத்து இப்போ வெப்பநிலையை கூட்டுவோம், சரியா? உதாரணத்துக்கு 10 பாகை சில ஒன்று, இன்னொன்று 20 பாகை சில. இப்போ எந்திரப்பி கூட வாயும், இந்த 10 பாகை சில எந்திரப்பி அதிகமாகிக்குமா, இந்த 20 பாகை சில எந்திரப்பி அதிகமாகிக்குமா? வெப்பநிலை கூடுனா ஒரு மூலக்கூறு அசைற வேகம் அதிகமாகும். ஏண்டா வெப்பநிலை கூடுனா இயக்கப்பாட்டு சக்தி அதிகமாகும். ஸோ அசைற வேகம் அதிகம், ஸோ சுயாதீனத்தன்மை அதிகமாகி எந்திரப்பி அதிகமாகி. ஸோ வெப்பநிலை கூடுனா எந்திரப்பியும் கூடும், சரியா? இந்த ஐடியாவுக்கு முதல்ல வாங்க. இங்க வெப்பநிலை மாறாம தெரியாம, ஸோ வெப்பநிலையை மாறாம வச்சு கழிச்சுக்கணும். இப்ப அமுக்கது 20, ஒரு ஏடிஎம் அமுக்கம் ஒரு இடத்துல இருக்கு, இன்னொரு இடத்துல 2 ஏடிஎம் அமுக்கம் இருக்கு. அமுக்கம் அதிகமாக இருந்தா கனவளவு குறையும், சரியா? அமுக்கம் அதிகமாக இருந்தா கனவளவு குறையும். கனவளவு குறைந்தா சுயாதீன தன்மை குறையும். இதுல நாங்க என்ன முடிவு கொள்ளலாம்? அமுக்கம் கூடுனா சுயாதீன தன்மை குறையும். ஸோ இந்த இடத்துல எங்களுக்கு இப்போ இந்த 2 பாயிண்ட்டையுமே நீங்க நல்லா நோட் பண்ணிடுங்க. வெப்பநிலை கூடுனா எந்திரப்பி கூடும், அமுக்கம் கூடுனா சுயாதீன தன்மை குறையும், ஸோ எந்திரப்பி குறையும், சரியா? இந்த 2 பாயிண்டையுமே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கேள்வி முதலாவது கூற்று ஒன்று என்ன சொல்றாங்க? 100 பாகை சி ஒரு ஏடிஎம், சரியா? 100 பாகை சி ஒரு ஏடிஎம், ஒரு ஏடிஎம் உள்ள 1 மோல் வாயுவாம். அடுத்தது சொல்றாங்க 100 பாகை சி half ஏடிஎம் 1 மோல் வாயுவாம். இதுல எந்திரப்பிய சொல்றாங்க, இதுக்கு எந்திரப்பி அதிகம், இந்த அமுக்கம் குறைவானதுக்கு எந்திரப்பி அதிகம். நான் சொன்னேன் அமுக்கம் கூடுனா எந்திரப்பி குறைய, சோ அமுக்கம் குறைவடைந்தா எந்திரப்பி கூட. சோ இந்த முதலாவது கூற்று சரி, இப்ப கூற்று 2 கிலோ. கனவளவு அதிகரிக்கும் போது மூலக்கூற்று இடைவெளிகள் அதிகரிப்பதனால் மூலக்கூற்றுகளின் எந்திரப்பி அதிகரிக்கும். சோ நான் சொன்ன அதே கருத்தை அவன் சொல்லிக்கிறான். கனவளவு கூடுனா சுயாதீனத்தன்மை கூடும், சோ எந்திரப்பி கூடும். அப்ப இது சரி விளக்கமாயிருக்கிறதுனால ஆன்சர் முதலாவது. 22வது கேள்வி பாருங்க. கார்பனின் மின்னெதிர்த்தன்மை CFO இலும் CFO விட CCl4 அதிகமாம் மின் எதிர்த்தன்மை, சரியா? முதலாவது இதுல மூலக்கூற்று வடிவங்களை நான் கேட்கிறேன், சரி? இப்படித்தான் வரப்போகுது, இப்படிதான் மூலக்கூற்று வடிவம். அப்ப நாங்க முதலாவது மின்னெதிர்த்தன்மை ஒப்புன்ற காரணி கலப்பு இதுல sp3, இதுல sp3. அடுத்தது நாங்க ஏற்றத்தை பார்ப்போம், இதுலயும் ஏற்றம் இல்லை, இதுலயும் ஏற்றம் இல்லை. அடுத்தது ஒட்சியேற்ற என்ன பார்ப்போம். ஒட்சியேற்ற எங்களுக்கு தெரியும், ஃபோக்கல் நிப்ரிஸ் மாறப்போகுது, ஃபோக்கல் நிப்ரிஸ் CPH, சரி? இப்படித்தான் மாறப்போகுது. ஸோ மையானு ரெண்டுக்குமே கார்பன், அதை விட மின்னெதிர்த்தன்மை அதிகம்.
ஸோ ஒட்சியேற்றம் கார்பனுக்கு ரெண்டுலையுமே ப்ளஸ் பாண்ட் தான் இருக்கும். நான் வேகமாக சொல்கிறேன், இது உங்களுக்கு விளங்கன்னு நினைக்கிறேன். இப்படி மூணுமே சமனாயிருந்தா சுற்றையல் அணுவோட மின்னெதிர்த்தன்மை பார்க்கும். சுற்றையல் அணுவோட மின்னெதிர்த்தன்மை, சுற்றையல் அணுவோட மின்னெதிர்த்தன்மை புளோரினுக்கு தான் அதிகம் குளோரினை விட. ஸோ இந்த மின்னெதிர்த்தன்மை CFOக்கு தான் அதிகமாகிக்கணும். இங்க மாறி சொல்லிக்கிறாங்க, மாறி சொல்லிக்கிறதுனால கூற்று 1 இத இரண்டாவது கூற்று சொன்னாங்க. கார்பனில் காணப்படும் ஒபிட்டலில் கலப்பில் S ஒபிட்டலின் சதவீதம் அதிகரிக்கும் போது மின்னெதிர்த்தன்மை கூடவாம். அவங்க என்ன சொல்றாங்க, இதுல sp3 sp2 sp இருந்தா இந்த S சதவீதம் அதிகரிச்சா மின்னெதிர்த்தன்மை அதிகரிக்குமா? சரியான ஒரு கூற்று. சரியா, இந்த மாதிரி தான் இது அதிகரிக்கும். ஸோ கூற்று 2 சரியான கூற்று. இல்ல சரிங்களா? ஆன்சர் 3. இல்ல சரிங்களா? 3வது கேள்வி. 720 கிராம் மெக்னீசியம் ஆனது 300 கிராம் N2 உடன் தாக்கமடையும் போது 1000 கிராம் Mg3 N2 விளைவாக பெறப்படும். சரியா, மெக்னீசியமும் N2வும் தாக்கமடைந்தா Mg3 N2 வரும். சரியா, இது உங்களுக்கு தெரிஞ்சு. இதுல என்ன சொல்றாங்க, இதுல 720 கிராம் மெக்னீசியம் 300 கிராம் N2 தாக்கமடைந்தா 1000 கிராம் Mg3 N2 வரப்போதான். இதுதான் அவன் சொல்ற கூற்று. இது சரியா போயிட்டான். சரியா, முதல்ல தாக்கத்தை சமப்படுத்திக்கணும். இங்க 3 வரும் சமனாய். ரைட், இங்க 720 கிராம் மெக்னீசியத்துல மூலர் தேர்வு 24 கிராம் மோல் மைனஸ் 1. இது 300 கிராம் N2 மூலர் திணிவு 14 28 கிராம் மோல் மைனஸ் 1. சரியா, இது எல்லாத்தையும் நீங்க சுருக்கினீங்களாகும். இங்க 30 மோல் வரும், இங்க 10.7 மோல் வரும், 10.7 மோல் வரும். சரியா, இதை நாங்கள் அண்ணளவா 10 எடுப்போம். சரி, இப்போ பாருங்க, இதுல 1 தாக்கமடைந்தா இங்க எப்படி வரும்? இந்த 10.7 இங்க ஃபுல்லா தாக்கமடைந்தா இங்க 10.7ல 3 மடங்கு. அப்போ 1 2 32.1 இங்க தாக்கமடையும். சோ இதுல 30 தாக்கமடைந்தா இங்க 10 தான் தாக்கமடையும். சோ இதுல ஃபுல்லா தாக்கமடையும் மெக்னீசியம் ஃபுல்லா. சோ இது I, இதுல 30 மோல் தாக்கமடைய. சோ இங்க 10 மோல் தாக்கமடையும். இங்க 1 மோல்டா 10 மோல் உருவாகும், 10 மோல் உருவாகும். சரியா, ரைட். இப்ப இது ஒண்ணே இல்லாது, இது 0.7 மூலிகை போது இங்க 10 மூலிகை. சரியா, இங்க 10 மூலிகா எங்களுக்கு Mg3 N2 உடைய மூலர் திணிவு Mg3 N2 உடைய மூலர் திணிவு பார்ப்போம். மெக்னீசியம் 24 தரம் 3 பிளஸ் நைட்ரஜன் 14 தரம் 2 12 போட்டா 1 6 7 72 பிளஸ் 8 30 28. அப்போ பெருக்கினீங்களாகும், சரி கூட்டினீங்களாகும் 100 கிராம் மோல் மைனஸ் 1 இருக்கும். ஸோ இதுல மூலர் திணிவு எங்களுக்கு தெரியும், மூலர் திணிவு தெரியும், இதுல மூலம் தெரியும்டா. N சமன் M/M. அப்ப திணிவை காணலாம். N சமன் N என்று வரப்போது N வந்து 10 மோல், மூலர் திணிவு 100 கிராம் மோல் மைனஸ் 1 அப்படின்னு பெருக்கினீங்களாகும் 1000 கிராம் வரப்போது. இவன் சொன்ன கூற்று சரி. ஸோ கூற்று 1 சரி. கூற்று என்ன சொல்றாங்க, இக்குறித்த திணிவுகளின் தாக்கிகளுக்கிடையே தாக்கம் நிகழும் போது N2 எல்லைப்படுத்தும் தாக்கியாக உள்ளது. N2 எல்லைப்படுத்தும் தாக்கியா, இங்க N2 எல்லைப்படுத்தும் தாக்கியா பாருங்க, N2 மிச்சம் நீக்கும். ஸோ இங்க எல்லைப்படுத்தும் தாக்கி மெக்னீசியம் ஆகிய போது ஸோ கூற்று 2 இல்லை. கூற்று 2 இல்லைன்னா ஆன்சர் 3வது ஆன்சர். எல்லைப்படுத்தும் தாக்கி எப்படி பார்க்கறது, எங்க ஃபுல்லா இல்லாம போதோ அதான் எல்லைப்படுத்தும் தாக்கி. இங்க நைட்ரஜனை பாருங்க, N2 பாருங்க, இங்க மிச்சம் நிக்குது. சோ இது மிகைப்படுத்தும் தாக்கி. இங்க தான் மெக்னீசியம் ஃபுல்லா முடிஞ்சிக்குது. சோ இதுதான் எல்லைப்படுத்தும். 24வது கேள்வி பாருங்க. H2S ஆனது ஒட்சியேற்றும் கருவியாகவும் தாழ்த்தும் கருவியாகவும் சேர்க்கும். உங்களுக்கு தெரியும் H2S, NH3, H2O இது எல்லாமே
ஒட்சியேற்றும் கருவியாகவும் செயல்படும், தாழ்த்தும் கருவியாகவும் செயல்படும். கூற்று 1 சரி. கூற்று 2 கிலோ H2S ஆனது NO2 சோடியம் உடன் தாக்கமடையும் போது H2ஆவையும் வாயுவையும் Cl2 உடன் தாக்கமடையும் போது சல்ஃபரை விளைவாக கொடுக்கும். சரியா? இந்த H2S சோடியத்தோட தாக்கமடைந்தா NO2S plus H2 வாயு. சரியா? இந்த தாக்கம் சரி. இப்போ இந்த H2S தான் பார்க்கணும். இதில் ஒரு சீட் என்ன பாருங்க 0. இதில் ஒரு சீட் என்ன பாருங்க இந்த சோடியத்தில் +2 சரி +1. ஸோ இது ஒட்சியேற்றுது. ஸோ இந்த இடத்துல இந்த H2S ஒட்சியேற்றும் கருவியாக செயல்படும். ஸோ இது வந்து H2 வாயுவையும் கொடுக்குது. அடுத்தது H2S Cl2 ஓட தாக்கம் அடையுது. Cl2 ஓட தாக்கம் அடைந்து எப்படி வரப்போகுது? சல்ஃபர் கூழ்காந்தகம் வரப்போகுது. அதோட சேர்த்து HCl வரப்போகுது. சரியா? இதான் வரப்போகுது. இங்க பாருங்க இந்த குளோரின் ஒட்சியேற்றம் 0, இங்க குளோரின் ஒட்சியேற்றம் -1. ஸோ இது வந்து தாழ்த்துது இந்த குளோரின். ஸோ இந்த H2S இந்த H2S தாழ்த்தும் கருவியாகவும் செயல்படும். இந்த H2S தாழ்த்தும் கருவியாகவும் செயல்படும். அப்ப இவன் இங்க சொன்ன இரண்டாவது கூற்று சரி. இந்த இரண்டாவது கூற்று முதலாவது கூற்றுக்கு சாதகமாய். ஏன்? இது ஒட்சியேற்றும் கருவியாக அமைக்குது, தாழ்த்தும் கருவியாக அமைக்குது. ஸோ ஆன்சர் முதலாவது கூற்று பாருங்க. ஒரே வெப்பநிலையில் உள்ள இரு வெவ்வேறு இலட்சிய வாயுக்கள் வேறுபட்ட இடைவர்க்க மூலத்தை கொண்டு இடைவர்க்க மூல கல்வி சமன்பாடு இப்படி வரும். இங்க ஒரே வெப்பநிலை மாறாது, R மாறாது. ஸோ என்ன சொல்றாங்க? வேறுபட்ட இடைவர்க்க மூல கல்வியை கொண்டிருக்கோம் ஒரே வெப்பநிலையிலே. சரியா? இப்ப இந்த நிலையில வேறுபட்ட இலட்சிய வாயுக்கள்னு சொல்லும்போது இங்க திணிவு மாறும். இந்த திணிவு கூடனா இந்த இடைவர்க்க மூல கல்வி குறையும். சரியா? இந்த திணிவு குறைந்தா இந்த இடைவர்க்க மூல கல்வி அதிகரிக்க போகுது. ஸோ இந்த திணிவு வந்து வாயுக்களை மாற்றுறதுனால திணிவு மாறும். திணிவு மாறினா இடைவர்க்க மூல கல்வி மாறும். இந்த கூற்று சரி. இரண்டாவது கூற்றுகிறோம். ஒரு வெப்பநிலையில் உள்ள வெவ்வேறு இலட்சிய வாயுக்கள் ஒரே இடை இயக்க சக்தியை உடையன. சரியா? இடை இயக்க சக்தி 3/2 kT. ஸோ ஒரே வெப்பநிலை மாறாது, போல்ட்ஸ்மேன் மாதிரி கேவி மாறாது. ஸோ இந்த இடை வெப்பநிலையும் மாறாது. சரியா? இந்த ஐடியாலையும் எடுக்கலாம், இல்லாட்டி இப்படி எடுக்கலாம். இந்த KE ன்னு சொல்றது ½ mc². சரியா? இந்த ஐடியா எடுத்தா ஒரு வெப்பநிலையில சரியா? ஒரு வெப்பநிலை மாறாது. அதே போல இந்த வாயுக்கள் மாற இந்த திணிவு மாறினா இந்த சீட பெருமானம் மாறும். இந்த சீட பெருமானம் கூட்டுற சந்தர்ப்பத்தில் திணிவு குறையுது. ஸோ திணிவு குறையும். ஸோ இந்த KE பெருமானம் மாறாமை. சரியா? இந்த திணிவு அதிகரிக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த சீட பெருமானம் குறைபடும். அவங்களுக்கு சொல்றது விளங்கிக்கணும்னு நினைக்கிறேன். திணிவு குறைவடைந்தா சீட பெருமானம் அதிகரிக்கும். திணிவு குறைவடைந்தா சீட பெருமானம் அதிகரிக்கும். சரியா? இப்ப இந்த திணிவு அதிகரிச்சா சீட பெருமானம் குறைவடையும். ஸோ இந்த KE பெருமானம் மாறாது. இந்த கூற்று சரி. ஆனால் சரி விளக்கம் இல்லை. ஸோ இரண்டாவது ஆன்சர்.